எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? இட் இஸ் அபவுட் தி ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்னன்னா, let us discuss replace function. It replaces the words which is present in the sentence. சரிங்களா? With the reference of old values with new ones. ஸோ இது என்ன பண்ணணும்னா, பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்டை அந்த பழைய வேல்யூவை தூக்கிட்டு புது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம ஸ்ட்ரிங்ஸை இம்யூட்டபிள்னு பார்த்தோம். பட் யூசிங் ஆல் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் வி கேன் ஆல்டர் த சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் ஆர் நீட்ஸ். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம ஒரு கோடிங் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழக்கம் போல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அண்ட் நவ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ரீப்ளேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் வந்து பைத்தான்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். நான் பைத்தான். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு ஓல்டு வேல்யூ கொடுத்துறேன் ரெஃபரன்ஸ்க்கு, இந்த வேர்டு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு வேல்யூக்கு போல என்னவா மாற்றணும் அப்படிங்கிற நியூ வேல்யூ நான் கொடுத்துறேன், which is பைத்தான். சரிங்களா? நவ் லெட்ஸ் see print a, அதுக்கப்புறம் print. ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா, print ஏக்கும் print பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் print a கொடுத்தேன்னா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற பிரிண்ட் ஆகும். ஸோ print b கொடுத்தோன்னா இந்த ரீப்ளேஸ் ஆகி ஹலோ பைத்தான்னு பிரிண்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் see என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத வந்து நான் சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ விச் இஸ் வேரியபிள் ஏ. அண்ட் நான் ஹலோ பி, அதான் சாரி பி வேரியபிளில் ஹலோ வேர்ல்டுங்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு சே இட் அஸ் ஹலோ பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் வாட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ இஸ் லைக் வேர்ல்டுங்கிற வேர்டை நான் ரெஃபர் பண்ணிட்டு அண்ட் ஐ வாண்ட் டு replace this referred word as Python. So now it prints as hello world is replaced as Python. So hello Python. So print a hello world னு சொல்லிருக்கோம், which is right here. Compiler output என்ன கொடுத்திருக்குன்னா hello world அப்படின்னு கொடுத்திருக்கு. And now replace functionல b ல hello Python னு சொன்னோம். So which is like hello Python அப்படின்னு சொல்லிருக்கோம். So this is how a replace function works in Python programming language. I hope உங்களுக்கு replace function பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So மீண்டும் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, stay happy, stay energetic, and let's do programming, okay? Have a great day. Bye-bye.